பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஆகாரை பத்தி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். ஆகார் ஒரு அடிமை பெண். அவங்க ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த பெண். அவங்க ஒரு புறஜாதியார். ஆகார் 2 முறை அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க வனாந்திரத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அப்ப வனாந்திரத்துக்கு ஓடி வரும்போது ஒரு பாயிண்ட்ல கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பாக்குறாங்க. இடைப்பட்டு வராங்க. ஆகாரே, நீ எங்கிருந்து வர, நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஆகார் சொல்றாங்க, நான் என் நாச்சியார் கிட்ட இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப கர்த்தரோட தூதனானவர் சொல்றாரு, நீ மறுபடியும் உன் நாச்சியார் கிட்ட போ, அவ கைக்குள்ள அடங்கியிரு அப்படின்னு சொல்றாரு. ஆகாரும் இந்த சொல் பேச்சை கேட்டு திரும்பி போறாங்க. ஆனா இந்த வனாந்தரத்துல, இந்த இடத்துல கர்த்தர் ஆகாருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ திரும்பி போ, இந்த சந்ததி ஒரு பெரிய சந்ததி ஆக்குவேன், இவன் மணலை போல பெருகி இருப்பான். அது மட்டும் இல்ல, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பேரும் கொடுத்துடுறாரு, இவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆகார் திரும்பி போறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இஸ்மவேல் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, சாராளோட பேச்சை கேட்டு ஆபிரகாம் என்ன பண்றாங்க, அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணியும் இஸ்மவேலையும் ஆகார் கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுடுறாரு. திரும்பி மறுபடியும் செகண்ட் டைம் ஆகார் அதே வனாந்திரத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வனாந்திரத்துல அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த அப்பமும் இந்த துருத்தியில இருக்கிற தண்ணியும் காலி ஆயிடுது, பினிஷ் ஆயிடுது. அப்ப ஆகார் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்மவேலை பார்த்துட்டு, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எய்த தூரத்துல போய் உட்கார்ந்து அழுகுறாங்களாம். அப்ப ஆகார் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளை சாக போகுது. ஆனா இதே வனாந்திரத்துலதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அதே வாயால அவங்க சொல்றாங்க, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ திரும்பி கர்த்தருடைய தூதனானவர் ஆகார் கிட்ட வரார். ஆகாரே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போய் பிள்ளைய கையில எடு அப்படின்னு சொல்றாரு. ஆகார் மறுபடியும் எழுந்து பிள்ளை கிட்ட போய் அந்த பிள்ளைய கையில எடுக்கிறாங்க. பிள்ளைய கையில எடுத்த பிறகுதான் அவங்க கண்ணுக்கு அங்க ஒரு துறவு அவங்க கண்ணுக்கு தெரியுது, ஒரு ஊற்று அவங்க பாக்குறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவங்க அந்த வனாந்திரத்துல அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களாம். இப்ப அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க எந்த ஊற்றையும் எந்த துறவையும் அவங்க பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தரோட தூதனானவர் சொன்ன பிறகு, பிள்ளைய கையில எடுத்த பிறகுதான் ஒரு துறவை அவங்க பாக்குறாங்க. இதுல இருந்து நான் எனக்காக என்ன கத்துக்கிட்டேன்னா, நாமும் கூட ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக வேளைகள்ல நம்மளோட சின்ன சின்ன தவறுகளோ, இல்ல நம்மளோட லேசினஸோ, நம்மளோட ஃபேமிலி காரியங்கள், நம்மளோட ப்ரொஃபஷன் ஹெவினஸ், ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் காரியங்கள், இல்லை எத்தனையோ பர்சனல் இஷ்யூஸ்னால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்து போயிருப்போம். சில வேளைகள் அங்கேயே நம்ம விட்டுட்டு இருந்திருப்போம். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, மறுபடியும் நம்ம திரும்பி போவோம். ஆகார் அந்த பிள்ளைய கையில எடுத்த மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்மளும் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை கையில எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகார் பாத்தீங்களா, அதை எடுத்த பிறகு, குழந்தை கையில எடுத்த பிறகு ஒரு ஊற்றை பார்த்தாங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு ஊற்றை பார்ப்போம். நமக்கும் ஆண்டவர் அநேக மறைப்பொருட்களை காண்பித்து தருவார். நாமளும் அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.